முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டியது உண்டு. ஆமென். எப்போவுமே பாருங்க, கர்த்தர் செய்ய வேண்டியது நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் தான் நம்ம தவறி போயிடுறோம். அதை தான் கொஞ்சம் சரிப்படணும். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, எப்பொழுதுமே கர்த்தர் உங்களுக்காக எனக்காக எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் எப்படிப்பட்ட காரியங்கள் நடுவிலும் நமக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. சரி, நான் பழைய ஏற்பாட்டிலே நான் உங்களுக்கு வேகமாக நான் சில காரியங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்தி புதிய ஏற்பாட்டில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். உலக வழக்கங்களின்படி தங்களை வாழ ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை அவர்கள் எகிப்தில் இருக்கும்போது எப்படி அவர்கள் பார்த்தார்களோ அதை போலவே பார்க்க ஆரம்பித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்தில் அவர்கள் இருந்தபோது ஒரு நாட்டுக்கும் சண்டை வந்தால் அந்த நாட்டுக்கு விரோதமாய் அந்த நாடு போய் சண்டை போட்டு பெரிய அங்கே மரணங்கள் ஏற்படும், பல இழப்புகள் ஏற்படும், பல காரியங்கள் ஏற்படும். இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்களை கானான் தேசத்திற்கு வாக்கு பண்ணி ஆண்டவர் கொண்டு வரும்போது அவர்கள் நடந்து வருகிற வழியிலே அவர்களுக்கு தடையாய் செங்கடல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். செங்கடல் இருந்தது. பின்னாடி அவர்களுக்கு துரத்தி கொண்டு யார் வந்தாரா? பார்வோனுடைய சேனையோடு வருகிறான். பார்வோன் சேனை. இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். என்ன சொன்னாங்க அவங்க வாயில? நாங்கள் சாக போகிறோம் என்று சொன்னார்கள். நல்ல ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. உங்களை என்ன தேவன் ரட்சித்து பரிசுத்தம் பண்ணி அவருக்காக தெரிந்து கொண்டது சாகிறதுக்கு அல்ல, வாழ்றதுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை வாழ வைக்கும் தேவன் இயேசு. உங்களை ஒரு நாள் வாழையே வழி இல்லாமல் இருக்கலாம், அங்கே ஒரு வழியை கர்த்தர் வச்சிருப்பார். உங்களுக்கு வாழ்கிறதுக்கு புதிய என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் தெரியாத வழியில் கர்த்தர் அற்புதமாக உங்களை நடத்துவார். அப்போ என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்காக அவர் எப்படி வேண்டுமானாலும் நம்மை நடத்தி கொண்டு போவதற்கு ஒரு வழியை வச்சிருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அந்த செங்கடலை பார்த்த உடனே பின்னாடி பார்வோன் சேனையை பார்த்த உடனே பயந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நமக்கு வருகிற பிரச்சனைகளை உலக மக்களுக்கு நடப்பது போலவே என் வாழ்க்கை நடக்கும் என்ற அந்த பார்வை முதலாவது மாறணும். என்ன மாறணும்? எல்லாரும் சொல்லுங்க, எது மாறணும்? பார்வை மாறணும், சிந்தை மாறணும். எல்லாரும் சொல்லுங்க, பார்வை மாற வேண்டும், சிந்தை மாறணும். பாருங்க, இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம உலகத்து மக்களுக்கு நடப்பது போலவே நமக்கு நடக்கும், அவர்களுக்கு இருப்பது போலவே நம்ம வாழ்க்கையும் இருக்கும் அப்படி நம்ம சிந்திப்பது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய புதிய காரியங்களையும் புதிய கிரியைகளையும் அது தடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் நல்ல ஒரு புரிந்து கொள்ளணும். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ கைகளை நீட்டு அப்படின்றார். அவன் கோலை எடுத்து கைகளை நீட்டின உடனே என்ன செய்யுது? செங்கடல் ரெண்டா பிளக்குது. இப்போ செங்கடல் வழியாக இதுக்கு முன்னாடி உலகத்தில் யாராவது கடல் வழியாக நடந்த சரித்திரம் உண்டா? இல்லை சொல்லுங்க, சரித்திரம் உண்டா?
சரித்திரமே கிடையாது, இதுவரை நடந்த சரித்திரமே கிடையாது. ஆனால் இல்லாத ஒன்றை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் இதுவரை நடக்காத எதையாவது ஒன்றை செய்வார். எல்லாருக்கும் நடக்கிறது உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க பாருங்க, அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். எப்படி காரியத்தை செய்வார்? புதிய காரியத்தை செய்வார். நீங்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலில் வழியை உண்டாக்கினார். அவங்க செங்கடல் வழியாக என்ன செய்தார்களா? நடந்து போனார்கள் அந்த கரைக்கு. அப்போ இவங்க போனது போல நம்மளும் போலான்னு யார் பின்னாடி வந்தா? பார்வோன் சேனை வந்து. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த பாதை பாதுகாப்பாக போய் சேர்றதுக்கு காரணமாக இருந்துச்சோ அதே பாதை அவர்களுக்கு எதிராய் வந்தவர்களை அழிக்கும் பாதையை கர்த்தர் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுவரையில் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி நடந்தது அவங்க பார்த்ததே கிடையாது. வழி உண்டாகுது, எதிரி பின்னாடி துரத்திட்டு வரான், அந்த எதிரியை செங்கடலில் வச்சே ஆண்டவர் கதையை முடிச்சிடுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனை உங்களை விடாமல் துரத்திக்கிட்டு இருக்கலாம், நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். முன்னாடி அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பமாக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பிரசனம் உங்கள் கூட இருக்குது. ஆமேன். அதை பார்த்து நீங்கள் முன்னேறி விசுவாசத்தோடு செல்லணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் பைபிளில் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான். எந்த விசுவாசத்தினால? தன் விசுவாசத்தினால் நீதிமான். அப்படிதான் சொல்லுது. ஆபகுக்குள்ள 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம வாழ்க்கைக்கான எல்லா திட்டமும் ஏற்கனவே ரெடியாக இருக்குது. அதை குறித்த காலத்தில் எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிப்பார். ஆமே. அதனால தான் தேவன் அதினதின் காலத்தில் எல்லாத்தையும் எப்படி செய்திருக்கிறாரா? நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எதுவும் நம்ம வாழ்க்கையில் குறைவுபட ஆண்டவர் விட மாட்டார். உங்கள் பிள்ளைகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க, நீங்கள் பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களை நடத்துகிறவர், உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறவர், அவர் புதிய காரியத்தை செய்கிறவர். இதுவரை உலகத்தில் யாருக்கும் நடக்காத ஒன்றை உங்களுக்காக எனக்காக கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்கிற புதிய காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ கர்த்தர் செய்கிற புதிய காரியத்தை நீங்களும் நானும் பார்க்கணுன்னா நமக்கு என்ன தேவை? நம்ம விசுவாசம் சரியாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து பல இடங்களில் பல அற்புதங்களை அவர் செய்யாமல் போவதற்கு காரணமாக இருந்தது என்னதுன்னு சொல்லியிருக்கு பைபிளில். அவர்களுடைய அவிசுவாசம். பைபிளில் வசனம் சொல்லுது, அவருடைய அவிசுவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? ஆச்சரியப்பட்டாராம். என்னடா இப்படியெல்லாம் அவிசுவாசப்படுவாங்களா அப்படின்னு ஆண்டவர் இயேசு ஆச்சரியப்பட்டாராம். அற்புதம் செய்யறதுக்கு அதெல்லாம் தடையாக இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அப்போ நீங்கள் நானும் என்ன செய்யணும்னா, விசுவாசிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப தேவை. ஆமேன்னு சொல்லுவோமா? எதுலையும் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் நிற்க கற்றுக்கொள்ளணும். அதனால தான் யூதாவுக்கு எழுதின புஸ்தகத்தில் யூதா 2ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா 2ஆம் வசனம். நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பெருகணும் அப்படின்னா நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்க. என்னது? சத்தமாக சொல்லுங்களேன். என்னது? நம்மளை நெருக்கி வர்ற பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது, போராட்டங்களை பார்க்கக்கூடாது, தேவைகளை பார்க்கக்கூடாது, நெருக்கங்களை பார்க்கக்கூடாது. கர்த்தர் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஒரு விஷயம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நம்ம என்ன செய்யணுமா? தைரியமாக போராடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி? தைரியம். நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும். எந்த சூழ்நிலைகளை கண்டும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அவர் என்னை அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் அவர் என்னை கைவிடவே மாட்டார். வசனம் சொல்லுது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை
அப்படின்னு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும். ஆமென். அதனால தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள். நமக்கு ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறார். எல்லாருக்கும் தனித்தனியாக ஆண்டவர் ஒரு ட்ராக், ஒரு வாழ்க்கையின் ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை, அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் என்ன செய்கிறேன், எனக்கு நியமித்ததை நான் பெற்றுக்கொள்ளும்படி நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன் அப்படின்றார். இந்த லக்கு விசுவாசத்தை காத்து கொண்டு நமக்கு இருக்கிற தேவன் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வைக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், யாரை முன்னாடி வைக்கணும்? நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்மளை முன்னாடி வச்சிடக்கூடாது, நம்ம பிரச்சனைகளை முன்னாடி வச்சிடக்கூடாது, நம்ம தேவைகளை முன்னாடி வச்சிடக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எதையும் முன்னாடி வைக்கக்கூடாது. அதனால தான் தாவீது சொல்கிறார், கர்த்தரை எனக்கு நான் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்க அப்படின்றார். அப்போ நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை முன்னே வைத்து அவரை விசுவாசித்து நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நீங்கள் நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், அது விசுவாசத்தின் மூலமாக தான் தேவன் கிரியை செய்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, அதனால தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் எனக்கு நிச்சயமாக என் குடும்பத்துக்கு இந்த காரியத்தில் ஒரு பலன் தருவார். அதனால தான் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் என்ன செய்திருங்கள், அடங்கிருங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாது இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நல்லா கவனிக்கணும், நம்ம விசுவாசத்தை நம்ம விட்டு விடவே கூடாது. வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு பிரியமானது என்னது, ஆண்டவருக்கு பிரியமானது செய்வது அவர்களுக்கு கடினமாய் தெரிகிறது. ஏன் அப்படின்னா, அவங்க இருதயத்தில் எதுக்கு இடம் கொடுக்கல, விசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல. அவிசுவாசமான பேச்சு, அவிசுவாசமான எண்ணம் மாறாது, நடக்காது, அது அப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். நல்ல கவனிங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை ஏற்கனவே அவர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசு சிலுவையில் உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடித்தார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவை தீர்மானிப்பதல்ல, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் முடிவை ஏற்கனவே சிலுவையிலே அவர் என்ன செய்தார்னா, உங்களுக்காக எனக்காக அவர் எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எல்லாவற்றின் மேல் என்ன செய்தார், வெற்றி சிறந்தார். ஆகையினாலே புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நம்மை ஆண்டவர் எப்படி அவரோடு வைத்திருக்கிறார் என்பதை எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் ஒருவர் சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் யார் அப்படின்னா, ஒரே தேவனுடைய சரீரமாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள சமாதானம் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்களேன், நமக்குள்ள என்ன இருக்கணும், நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சமாதானத்தை உண்டாக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதான் புதிய மனுஷன். புதிய மனுஷன் யாரு, சமாதானத்தை நமக்குள்ள காக்கணும், சமாதானத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், உண்டாக்கணும். நல்ல கவனிங்க, இயேசு தன்னுடைய சீஷர்களை நீங்கள் எங்கே போனாலும் அந்த வீடுகளில் நீங்கள் என்ன சொல்லுங்கன்னாரு, சமாதானம் உண்டாக கடவுதுன்னு சொல்லுங்கன்னாரு. அதனால தான் இஸ்ரவேலர்கள்லாம் ஒரு சந்திக்கும் போது எப்படி சொல்லுவாங்களாம், சலாம், ஷாலோம். நம்ம ஆட்கள் சலாம் மாலிக்குன்றான். ஆமாம், அது பைபிளில் இயேசு சொன்ன வார்த்தை.
ஆண்டவர் ஒருவரை சந்திக்கும் போது சமாதானம் உண்டாக கடவுது அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் உங்களிடத்தை எப்பவும் தங்கி இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த காலை வேளையில் நல்ல கவனிங்க, அவருடைய சமாதானம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை தடுக்கிற பகை அப்படின்னு சொன்னால் என்னது? பகைனா என்னது? பாவம். எல்லாம் சொல்லுங்க, என்னதுங்க? தேவனுக்கு நமக்கு பகை உண்டாக்குறது எது? பாவம். அதனால தான் ஏசாயா சொல்லும்போது இப்படி சொல்றாரு, பகையாய் உங்கள் அக்கிரமங்களே அவருக்கு உங்களுக்கு நடுவில் என்ன உண்டாக்குது? பிரிவினை உண்டாக்குறது. அந்த பிரிவினை நடு சுவரை இயேசு சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டதுனால அதை என்ன செஞ்சிட்டாரு? அந்த சுவரை உடைச்சிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பகையா நின்ற சுவரை உடைச்சிட்டார். இப்போ நீங்களும் இயேசுவும் யாரு? ஒரே சரீரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நீங்க கஷ்டப்பட்டா யார் கஷ்டப்படுற மாதிரி? நீங்க தேவையில இருந்தா யார் தேவையில் இருக்கிற மாதிரி? சொல்லுங்க சத்தப்பா. ஆண்டவர் தேவையில் இருக்கிற மாதிரி. அவர் என்னைக்கா தேவையானது ஒன்றை வேண்டும் என்று யாரிடத்துல கேட்டது உண்டா? அப்ப அவருடைய சரீர அவயமா இருக்கிற உங்களை கேட்க விடுவாரா? சொல்லுங்க, கேட்க விடுவாரா? கேட்க விட மாட்டார். அவர் உங்களுக்காக ஒரு புதிய வழியில உங்களுக்கான தேவைகளை அவர் சந்திப்பார். ஆமென். அப்ப உங்களுக்கு எனக்கு என்ன தேவைன்னா, உங்களுக்கு எனக்கும் அவர் கொடுத்த சமாதானத்தை எங்க இழந்தோம்? உள்ளத்துல எங்க கசப்பு வந்துச்சு? எல்லாம் சொல்லுங்க, என்னது? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பகைமை கசப்பு உணர்வு நம்மளை விட்டு வெளியேறணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன உணர்வு வெளியேறணும்? அதனாலதான் நம்ம பெர்க்மான் செய்ய அழகா பாடினாரு, பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா, அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதையா. எப்ப நீங்க விட போறீங்கன்னு பாடுறீங்களா? அல்லேலூயா. நீங்க நல்ல ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்ம உள்ளத்துல எந்த பகைமை உணர்வு வரக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வரக்கூடாது? கசப்பு வரக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, என்ன வரக்கூடாது? பகைமை கசப்பு யாருக்குள்ளே இருந்ததுன்னா இன்னைக்கு விட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். நீங்க பகைமை கசப்பை வச்சுக்கிட்டு இருக்கிற வரையில் புதிய காரியம் என்ன செய்ய முடியாது? உங்க வீட்டில் உங்களுக்குள்ளேயும் நடக்க முடியாது, வெளியிலையும் நடக்காது. நீங்க அந்த பகைமையும் கசப்பையும் என்ன செய்யணும்? கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். தொடர்ந்து 22 முதல் 24 வரை ஒரு வாசிக்க பார்க்கலாம். என்ன மனுஷனை தெரிஞ்சு கொள்ளணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவர் அற்புதமா நம்மளை நடத்துவாரு. பழைய மனுஷனுடைய சாயல் நம்மளை என்ன செய்யணும்? களைந்து போடணும். அல்லேலூயா. அதனாலதான் 2 கொரிந்தியர்ல 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மகிட்ட பழசு ஒளியுதா? அல்லேலூயா. பழைய மனுஷனுக்குரிய சாயல் ஒளிஞ்சிருக்குதா? ஒளியுதா இல்ல ஒளிஞ்சிருக்கா? அல்லேலூயா. சிலருக்குள்ள அந்த பழைய என்ன செய்ய முடியல, சுபாவத்தை விட முடியல. பழசை விட்டாதான் புதுசு நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு சொன்னார், பழைய துருத்தியில் என்ன செய்ய முடியாது? புது ரசத்தை வார்த்து வைக்க முடியாது.
அப்படியே வார்த்தால் என்ன ஆகுமா? அந்த துருத்தி பீரல் அது பிஞ்சு போயிடும். அந்த புது ரசம் ஊற்றினா அது பிஞ்சு போயிடுமா. அதனால புது துருத்தியில் என்ன ஊற்றி வைப்பாங்களாம்? புது ரசத்தை ஊற்றி வைப்பாங்களாம். அப்போ உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன செய்யணும்? புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய பழையவைகளெல்லாம் ஒழிந்து போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை இந்த காலை வேளையிலே நமக்குள்ளே அதிகமாய் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா புதிய நன்மைகளை நாம் சுதந்தரித்து கொள்வதற்கு நமக்கு ஆண்டவர் கிருபை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் எழுதின புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், 22 24 வரை ஒரு வாசிக்கலாம். கர்த்தர் சொன்ன அத்தனை உங்கள் குடும்பத்துக்கு நடக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு நடக்கும். ஆனால் அதற்கு நீங்களும் நான் என்ன சொன்னால், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? விட்டு விலகணும். நம்முடைய ஆவி ஆத்துமா கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதாய் காக்கப்பட, அவருக்கு பிரியமானதாய் காக்கப்பட இந்த காலையில் நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஆமென். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் விசுவாசத்தினால் நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்தில் உங்கள் விசுவாசத்தினால் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். கர்த்தருடைய ஆவிக்கேற்ற வழிகளில் நடக்க அழைக்கப்பட்ட நாம் பழைய சுபாவம், பழைய பழக்க வழக்கம், பழைய சிந்தனை, பழைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை குலைக்கிற வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள், பழக்க வழக்கங்கள் நம்மை விட்டு அகற்றி புதிய மனுஷனாகிய இயேசுவை நாம் தரித்து கொள்ள வேண்டாமே. நீங்களும் நானும் யாரை போல மாறணும்? அப்போ நீங்கள் போகிற இடத்துலலாம் அற்புதம் நடக்குங்க. நீங்கள் போகிற இடத்துலலாம் அற்புதம் நடக்கும். நீங்கள் போகிற இடத்துலலாம் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம்.